உள்ள திருப்பரப்பு அருவியில் 9 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட். பீட்டர், தற்போது 9 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவிக்கிறார்களா? என்ன விவரம்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத நேரமாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் அடிக்கடி குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, மலையோர பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக சிற்றாறு அணைகள் நீர்மட்டம் உயர்ந்தது. நீர்மட்டம் கொள்ளளவு அதிகமானதை தொடர்ந்து அணையில் இருந்து உபரி நீர் என்பது கடந்த 9 நாட்களுக்கு முன்பு சுமார் முதலில் 100 அடியாகவும் 2 நாட்களுக்கு ஏற்ப உபரி நீர் திறப்பு மாற்றி மாற்றி திறந்து விடப்பட்டது. இதன் காரணமாக 9 நாட்களாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது முற்றிலுமாக விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று சிற்றாறு அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு திறந்து விடுவது நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. இதன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி என்பது குறைவான தண்ணீர் விடும் பகுதியில் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவு தண்ணீர் விடும் பகுதியில் வழங்கப்படவில்லை. இருந்தாலும் 9 நாட்களாக வெளியூரில் வரும் சுற்றுலா பயணிகள் இந்த அருவியின் அழகை மட்டுமே பார்த்து சென்றனர். ஆனால் தற்பொழுது அருவியில் குளிப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டதை தொடர்ந்து வெளியூரில் வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்து செல்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பீட்டர் ஜெரால்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.